எம்மா எம்மா என்ன அம்மா சும்மா நச நசன அம்மா நம்மன்னு கூப்பிட்டு உசர வாங்குறாயா. நிம்மதியா எங்கன்னா வேலையை பார்க்க விடுறானா என்னன்னு சொல்லி தொலை. பசிக்குதுமா, சீக்கிரம் டிஃபன் கொண்டு வா. எவ்வளவு நேரம் ஆகுது? இது ரெடி பண்ணாடாமா. எனக்கு என்ன 10 கை 10 காலா இருக்கு? ஆளை போல எனக்கும் ஒன்னு தான் இருக்கு. எனக்குல 2 கை 2 கால் இருக்கு. அப்படியா? அப்ப எனக்கு 2 இருக்கு. ஒரு ஜோடி இருக்கு பாத்துக்க. அம்மா சீக்கிரம் கொண்டு வாமா. நீ இப்படி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணாத. பசி உயிர் போகுது. எவ்வளவு நேரம் ஆகுது நான் முடிச்சு வந்து? ஆமா, இவர் பெரிய சீமையில இல்லாத தர வெள்ளக்கார பரம்பரை சேர்ந்தவர்ல, அதான் நேரத்துக்கு எல்லாம் செய்யணும். கொஞ்சம் லேட் ஆனா என்ன, குறைஞ்சா போயிருது. ஆபீஸ் போகணும்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு தான் எல்லாம் தெரியல. தெரிஞ்சதே திரும்ப திரும்ப அதே கேளு. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதையா சொல்லி தொலையேன். ஐயோ கடவுளே, ஏன்டா இந்த பையன் இப்படி படுத்து எடுக்கணும் தெரியலமா. கொஞ்ச நேரம் தனத்தனம் பேசாம இருந்தாதானப்பா வேலை எல்லாம் செய்ய முடியும். எங்க நிம்மதியா வேலை பார்க்க விடுறியா? சும்மா அம்மா நம்மன்ட்டு பசி பசி பசின்ட்டு எப்ப ஏன்பா இப்படி ஆளா பறக்குற? நீ அப்பப்ப வேலை பார்க்கும்போது வாக்குல ஏதாவது போட்டுக்கிற. அம்மா சீக்கிரம் முடிச்சதே மயக்கமா வருது, படபடப்பா வருதுன்னு அப்பப்ப காப்பி டீ பால்னு ஏதாவது உள்ள ஊத்திக்கிறேன். ஆனா நான் அப்படியா முழிச்ச நேரத்துல ஒரு டம்ளர் காப்பியோட சரி. இது மட்டும் என்ன வேலைதான்? இங்கே அதேதான். சும்மா போய் சொல்லாதானே. நான் தான் நித்தமா பாக்கல. அப்பப்ப உப்பு பாக்குறேன், உரப்பு பாக்குறேன், புளிப்பு பாக்குறேன்னு குத்து குத்தா ஓயாம வாக்குல அள்ளி போடுறியே. அதுலயே அரை வயிறு காண ரொம்பிடும். பிறகு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்காளேன்னு பாப்போமான்ட்டு இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுவ பாரு, அதுல முழு வயிறு ரொம்பிடும். ஆமா, இவரு கண்டாரு நாங்க திங்கிறத. வாடா போக்கத்த பையல மனுஷியே காலை எந்திரிக்கும் போதே லேட் ஆயிடுச்சே அப்படின்னு அறக்க பறக்க வேலையை பார்த்தா, இதுல அம்மா நம்மன்ட்டு இதை நீ மட்டும் அப்பவே வயிறு முட்டை தின்னாச்சு. ஆனா நான் மட்டும் தான் இங்க பசியில கிடக்கன்ட்டு இங்க புலம்பல் வேற. இதையும் கேட்டுக்கிட்டு நான் எங்க வேலை செய்ய? இவளே ஆளை காங்க எங்க போய் தொலைஞ்சாலும் தொலை. ஏ ராணி, ஏ ராணி, என்னவா உங்க அம்மாளுக்கு இப்படி கூப்பாடு போடுற? அதை நீயே போய் கேளு. ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா டிஃபனை கொண்டு வான்னு சொன்னதான்ப்பா. அப்ப திறந்த வாய் என்ன மூடின பாடல. அடுத்தது உன்னை கிளிகளும் கிளிக்க போற, போய் வாங்கி கட்டிக்க. வேற ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சு தொலைக்க மாட்டா. அப்பப்ப இந்த அம்மையார் கீழே என்னத்தனா போட்டு தொலைஞ்சுவாங்க. குனிய முடியாது, அதை எடுத்து கொடுக்க வேற ஒரு ஆள் வேணும். அவளுக்கு வயசாகிட்டே போகுதுல்ல, அப்ப நான் மட்டும் குமரியா? அத நீ அங்க கேட்கணும். கேட்டுட்டாளா அப்படியே வாயை திறந்து பதில் சொல்லிட்டு உன் ஆத்தாக்கறி மறு வேலை பாப்பா. அட போயா, நீ வேற வயிற்றுல கிண்டிக்கிட்டு. அந்த அம்மையாரு ஒத்தால என்னைக்குன்னா வேலை செஞ்சு நீ கண்டிருக்கியா? அப்பப்ப வெங்காயம் எடுத்துக்கிட்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு, தக்காளி எடுத்துக்கிட்டு, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, ஆணியை செய்ய பூனியை செய்யு எடுபடி வேலைக்கு வர ஒரு அம்மையாரு அந்த அம்மாக்கு கூட வேணும். என்ன செய்யறது? நீ அப்படியே பழக்கி வச்சிருக்க. செய்யறது ஒரு இத்து போன உப்புமா, அதுக்கு இம்புட்டு பில்டப் வேற. என்ன இல்ல என்னன்னு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். தாய் மகனை சேர்ந்து என்ன ஓட்டுறியாலோ? என்ன இன்னைக்கு வண்டி ரொம்ப சூடா பாயுது, என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்ப எதுக்கு இப்படி பொங்கிட்டு வாரா? இந்த பிள்ளை அப்படி என்ன தப்பா கேட்டுச்சு? பசிக்குது, ஒரு சோறு கொடுன்னு தானே. பசிக்கிற வாய்க்கு சோறு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ முழிச்ச நேரத்துல எங்க போய் தொலைஞ்ச? எனக்கு தெரியும்ல, எனக்கு ஒத்தாலும் இன்னும் வேலை செய்ய முடியாதுன்னு. எனக்கு என்னன்னு தெரியல, காலைல எழும்பும் போதே கையும் காலும் நொந்து போன மாதிரி அம்புட்டு வலி. நான் முழிச்சதே லேட்டு, மற்ற வேலைலாம் பார்க்கண்டாமா. நேராக போய் டிஃபனையா செய்ய முடியும்? எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுத்துட்டு போக அடுக்கலைக்கு போக இம்பட்டு நேரம் ஆயிட்டு. இப்போதான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். உடனே டிஃபனை கொண்டு வா, எனக்கு பசி உயிர் போகுதுன்னா எங்கிட்ட இருந்து கொண்டு வரேன்? வெங்காயம் தான் வெட்டிட்டு இருக்கேன். அதுங்கட்டி இந்த பையன் இப்படி நடு நடுங்கிறான். என்ன நீ கொடுக்க முடியுங்க? எனக்கு என்ன 10 கை 10 காலா இருக்கு? ஆண்டவன் ஆளை போல எனக்கு 2 தான் எல்லாத்தையும் தந்திருக்கான். ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு தானே அதை முடிக்க முடியும். ஏன் அப்படி செய்யணுங்கிறேன்? முதல்ல எந்திரிச்சதும் காஃபி போட்டியா, உடனே கையோட டிஃபன் வேலையை பாரு. அதுக்கப்புறமா மற்ற வேலை பார்க்க வேண்டியதானே. சரி சரி, கோச்சுக்கிடாத. இப்ப எதுக்கு இப்படி கோவப்பட்டு வர? போ செய்யு, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவியா? இல்ல ஓயம்மா, சீக்கிரம் செய்ய சீக்கிரம் செய்ய சீக்கிரம் செய்யணும். எங்கிட்டு செய்வா வாங்க? ஏய் அம்மா, சரி அம்மா, போமா. முடிச்சதான் நேரா போய் டிஃபனை செய்யணுமா? இங்க அடுப்பெல்லாம் யாரு கழுவி விடுவா? உன் பொண்டாட்டியா வந்து கழுவுறா? எல்லா வேலையும் நான் தான் ஒத்தால இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பிடிச்சிட்டேன் பாயிண்ட. சரி வா, நான் வரேன். 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நீங்களாம் செய்யறது இருக்கட்டும். முதல்ல என்ன டிஃபன் கேட்டேன். ஏதோ போனா போது டிஃபனை செஞ்சு போடுவோம். அடுக்கல பக்கம் வந்தா ரொம்ப ஓவரா தான் துள்ளிட்டு வர நீனு. ஆமா, உன் பொண்டாட்டி என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையா கணக்க உள்ளே உட்காந்து இருக்கா? ஏன் வெளியெல்லாம் எந்திரிச்சு வரமாட்டாவலாமா? வேலைன்னா எந்திரிச்சு வந்து கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்து டிஃபன் வேலையும் பார்க்கலாம்ல. இப்ப என்ன உனக்கு? டெய்லி டிஃபன் நீ தானே செய்வா, லஞ்ச் தானே அவ ரெடி பண்ணுவா. ஆமா, அது மத்த நாள். இன்னைக்கு தான் எனக்கு எதுவும் முடியலங்கல்ல, கை காலம் விளங்காம போயிட்டல. இன்னைக்காவது வந்து செய்யலாம்ல. ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? எங்கல மகாராணி என்ன ஒய்யாரமா உட்கார வச்சுட்டு என்கிட்ட வந்து உன் அதிகாரத்தை காட்டுறியோ? ஏன் உன்னோட இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாத்தையும் அவகிட்ட காட்ட வேண்டியதானே? அங்க உன் பருப்பு வேகாது, அதான் இங்க வந்து என் உசுரை வாங்குற. சரி, உனக்கு முடியலன்னா சொல்லு, ஹோட்டலில் வேணா ஆர்டர் பண்ணிடலாம். அதுக்காக எதுக்கு நீ இப்படி காலையிலேருந்து குய்யோ முய்யன்னு அலறிட்டு உன் ஆவியை போக்கிக்கிட்டு? இதனால உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிட போகுது. ரொம்ப தான் அக்கறை. அப்படி அக்கறை உள்ளவனா இருந்தா அவளை எழுப்பி வந்து வேலையை பார்க்க வைக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எங்க ஏதுன்னு உருட்டக்கூடாது, மிரட்டக்கூடாது. புரியுதா? இப்பமே கண்ணை கட்டுதே. என்ன காலையில என்ன ஆத்தக்கறி பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கணும்? அதெல்லாம் முடியாது, வீட்டுல செஞ்சுதான் சாப்பிடணும். சரி, அதெல்லாம் விடு. இப்ப எனக்கு டிஃபன் செஞ்சு தர முடியுமா இல்ல முடியாதா? ஏன் இப்படி ஆளா பறக்குற? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, உப்புமா கிண்டி கொண்டு வரேன். என்னது உப்புமாவா? ஆமா.
அடைச்சி இந்த இத்து பண்ண உப்புமாக்கா இம்புட்டு அலப்புற. நானும் நீ ஏதோ ஸ்பெஷலா செய்ய போறல பார்த்தேன். சரி நீ ஒன்னும் கிளிக்காண்டா இரு, நான் அவளையே கூப்பிடுறேன். அவளே வந்து ஏதாவது புது டிஷ் சூப்பரா செஞ்சு தருவா. கிளிப்பா. டேய் எந்த தைரியத்துல உன் ஆத்தாக்காரட்ட இப்படி சவால் விடுறேன்? சும்மா இரு ராணிமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்க இரு, என் பொண்டாட்டி இங்க வந்ததும் தேவையில்லாம அவட்ட வாயை கொடுத்து அவளை டென்ஷன் பண்ணாம இருந்தா போதும். ஓஹோ. அவ அழகா செய்வா பாரு. வர வர உன் போக்கே சுத்தமா சரியில்லை. மாமியாரோட அதிகாரத்தை ரொம்ப ஓவரா தான் ஆடுற நீனு. ஆயம் ரொம்ப நீளுது உனக்கு இப்ப வர வர. இலை குமாரி அவசரப்பட்டு வாயை விட்டாதல்ல. ஏன் அவ சொல்லணும், அவ பெரியவளா இல்ல நீ பெரியவனா? சும்மா இரு. அவளே ஏதோ அதிசயமா வாயை முடிட்டு கேட்டுட்டு கிடக்குறா. இதுதான் நமக்கு சந்தர்ப்பம். நல்லா மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்து பாத்துக்க. ஓ இந்த பைய வேற பின் விளைவுலாம் தெரியாம பேசிட்டு கிடக்கான். இது எதுல போய் முடிய போகுதோ தெரிய மாட்டேங்கி. என்ன என்னையே பாத்துருக்க? இங்க வா, இதுல வந்து உட்காரு. நீ ஒன்னும் கிளிக்காண்டா. சரி என்னமா அடுக்கலைக்குள்ள காலத்துக்கு வச்சுன்னு வை. அவளதான் நீனு. இப்பமே என் பொண்டாட்டிய கூப்பிடுறேன், சூப்பரா சமையல் செஞ்சு தருவா பாரு. நீ கொட்டிக்கிறதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். என்ன? ஐயோ ஐயோ, இந்த பைய பாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு அடிச்சு விட்றானே. இது எதுல கொண்டு போய் முடிய போதா தெரிய மாட்டேங்க. பகவானே நீதாயா எங்களை காப்பாற்றணும். இவ வேற முழிக்கிற மொழிய பார்த்தா உள்ள என்னெல்லாம் கலத்தனை இருக்கோ தெரிய மாட்டேங்க. அவ சமைச்சு நாங்க சாப்பிடணுமா? பாப்போம். வெட்டி வீரப்பு. சப்பா எப்பா, இன்னைக்கு தான்ப்பா நமக்கு நிம்மதி. இந்த அடுக்கலையிலேருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. என்னடி ஏன் என் வாயே பார்த்துட்டீங்க? அப்போ உள்ள போய் அந்த தைல போட்டு எடுத்துட்டு வா. அவளே ஏதோ அரைங்குறையமா கிண்டியாவது போட்டிருப்பா. அதையும் ஒண்ணுக்கலாம இப்படி கெடுத்து போட்டுட்டியடாவும் பொண்டாட்டி நம்பி. நீ சும்மா ராணிமா, அவளை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. யாருக்கு? எனக்கா? இந்த பயலுக்கு வீட்டுல நடக்கிற விவகாரம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. பாட்டுக்கு காலையில இவ ஏதோ கிண்டி பறக்கி போடுறத வாக்குல அள்ளி போட்டுவிட்டு ஆபீஸுக்கு பேக்கையும் தூக்கி போட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் இவனுக்கு எங்கிட்டு தெரிய போகுது? இவன் வேற இவன் பொண்டாட்டிய பத்தி தெரியாம சவால் விட்டுட்டு திரியிறான். இவ கொட்டத்தையும் அடக்கணும். ரொம்ப ஓவரா தான் துளிக்கிட்டு இருக்கா. என்னவோ இவளுக்கு மட்டும்தான் நல்லா சமைக்க தெரியுமா? ஏன் என் பொண்டாட்டிக்கெல்லாம் ஒன்றும் சமைக்க தெரியாதோ? இதுக்கு முன்னாடி அவ சமைச்சு நீ சாப்பிட்டதா இல்லையா? இலை திரும்பவும் சொல்றேன், எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிக்க. முடிவை மாற்றுறதுக்கு வேணா ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். அதுக்கு பிறகுனா நீ நின்னால முடியாது, நான் நின்னால முடியாது, ஐயோட அப்பாடானாலும் எதுவும் வராது. பாத்துக்க. இலை இப்ப மாதிரி முழிச்சிக்கல. அவளே போனா போதுன்னு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறா பாத்துக்க. வாய்ப்பெல்லாம் எப்ப மாதிரி ஒருக்கா தான் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாத்துக்க. அதுக்கு பிறகு அவ சொன்ன மாதிரி ஐயோ நாள வராது, அப்பாடானாலும் வராது. நீ சும்மா ராணிமா, இன்னைக்கு அவ வருவா, சமைச்சு தருவா. ஐயோ கடவுளே, இதுவும் எனக்கு தேவைதான். இந்த பய வேற. அந்த மகாராணி எந்த ரூம்ல எந்த கட்டுல குப்புற கடந்து உறங்கிட்டு கிடக்காவளோ யாருக்கு தெரியும்? இம்புட்டுனால உனக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நான் செஞ்சிருக்கேன். எங்கிருந்தோ வந்தவ அவ. அவளுக்காண்டி நீ இன்னைக்கு என்னையே கேவலப்பட்டு பேசிட்டல. நேத்து வந்து அவ உனக்கு முக்கியமா போயிட்டா. இத்தனை வருஷமா உனக்காக பார்த்து பார்த்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைக்கு நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுக்கணும், வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுக்கணும்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்த என்ன ஒரு நிமிஷத்துல நீ தூக்கி எறிஞ்சு பேசிட்டல. எப்ப எது கொடுத்தாலும் சரி அம்மா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சப்பு கொட்டிட்டு என்னம்மா இன்னைக்கு பார்த்து இப்படி ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சிருக்கமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, ஏமா இன்னும் 2 3 இருந்தா தாமான்னு கேட்டு கேட்டு பரமங்கைய நக்கி சப்பு கொட்டிட்டு திங்கிற ஆளு நீனு. நீ இன்னைக்கு பார்த்து என் சமையல கேவலமா பேசுறல. அவளே ஏதோ போனா போதுன்னு இறங்கி வராடா. சம வாயை பொத்திட்டு இருல. இத்தனை வருஷமா அவ தானே எல்லாத்துக்கும் ஆக்கி அவிச்சு பொங்கி போட்டுட்டு கிடக்கா. இன்னைக்கு என்ன புதுசா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாரா நீனு? வழக்கம் போல அவளே செஞ்சு போடட்டும். ஏதோ அறக்க பறக்க கிண்டி போட்டாலும் திங்கிறதுக்கு வாய்க்கு ருசியாவது இருக்கும்ல. அதுலயும் மண் அள்ளி போட்டாது நீனு. பேசாம இரு, எங்களுக்கு தெரியும் எல்லாம். நீ முதல்ல மூடிட்டு இரு. என்ன ரொம்ப ஓவரா? இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம இன்னைக்கு நான் விட போறதா இல்ல. ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொண்டு வானா. அதுக்கு இம்புட்டு அலப்பற. நீ ஏன் சொல்லு? ஆபீஸ் முதலாளி நானே லேட்டா போனா அப்புறம் மத்த ஸ்டாஃப்லாம் லேட்டா வந்தா நான் ஏதாவது கேட்க முடியுமா? முதல்ல நீ யோக்கியமான்னு என்ன பார்த்து கேட்க மாட்டாங்க. முதலாளியே இங்க ஒழுங்கு இல்ல, அப்புறம் ஸ்டாஃப்லாம் எப்படி கரெக்டா எல்லா வேலையும் செய்வாங்க? அதுவும் சரிதான். இருந்தாலும் அதான் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமா டிஃபனும் அவளே செய்யட்டும். இந்த அம்மா ரொம்ப ஓவரா தான் போறா. ஐயோ இந்த பையதான் ஒன்னும் தெரியாம பேசிட்டு கிடக்கான். இலை கோமாளி நீ தாம்ல ரொம்ப ஓவரா பேசிட்டு கிடக்க. போச்சு, என்னமா வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு தான் போனோம். இவன் பொண்டாட்டி எந்த காலத்துல எந்திரிச்சு வந்து எந்த காலத்துல சமைச்சு போட்டு எந்த காலத்துல நம்ம திருந்து தொலைக்க. அதை கட்டி நம்ம போயே சேர்ந்துருவோம் போல இருக்கு. நீ எதுக்கடி புலம்புற? இவன் சொல்றது ஒரு விதத்தை சரிதான் பாத்துக்க. இந்த வீட்டுல நான் ஒருத்தி மட்டும் தான் இருக்கணும். ஏன் நீங்களெல்லாம் ஆளா இல்லையோ? நான் ஒருத்தி மட்டும் தான் சமைக்கணும் சட்டமா என்ன? ஏன் அந்த மகாராணி வந்து சமையல் பண்ணா கையும் காலும் தேஞ்சிருமாமா? அம்மா வர வர நீ மாமியார்னு நிரூபிக்கிற. ஆமாயா நான் மாமியார் தான். யாரு இல்லன்னு சொன்னா இப்போ? இதுல என்ன நான் மாமியாரு நான் மாமியாரு நான் மாமியாருன்னு ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சு போணுமா? ஐயோ இன்னைக்கு என்ன வேதாள முருங்கை மரம் ஏறி தொலைக்கு. ஏண்டி அறிவு கட்டவல, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பாத்துக்க. மற்றதெல்லாம் நீ சொல்றது சரிதான், நான் இல்லங்கல. ஆனா நீ என்னைக்குமே என்ன சொல்லுவ அந்த பிள்ளை கிட்ட? நான் ஊர் உலகத்துக்கு தான் மாமியாரு, ஆனா உண்மையிலே உனக்கு அம்மான்னு தானே சொல்லியிருக்க. மற்றவங்களுக்குலாம் அப்படி வேணா இருந்துட்டு போலாம், ஆனா உனக்கு அம்மா இல்லாத குறைய நான் தான் தீர்த்து வைப்பேனுமே. நீ பேருக்கு வேணா என் அத்தன் கூப்பிட்டுக்க, ஆனா உண்மையிலே நான் உனக்கு அத்தல்ல அம்மா இந்த ரெடி சொல்லியிருக்க. அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் காத்துல பறந்தே போச்சு. ஆமா நான் சொன்னேன்,
அதை இப்ப யாரு இல்லைன்னா நான் என்னதான் வாய் வார்த்தையா சொன்னாலும் அதை செய்யறதுக்கு உண்டான தகுதி முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கா? முதல்ல அவ என்ன மாமியாராவே மதிக்கல, பிறகு எங்கிட்ட என்ன தாயா பாப்பாங்கிற? ஒரு கை தட்டினா என்னைக்குமே ஓசை வராது, 2 கை சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும், புரியுதா? அதெல்லாம் அந்த காலம். நான் மட்டும் நினைச்சா போதுமா? அதுக்குண்டானப்பல அவளும் நடந்துக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் நான் என்னைக்குமே அவளுக்கு தாயாக முடியாது. மாமியார்னா மாமியார் தான். அம்மா, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்ப ரொம்ப மாறிட்டமா, முன்ன மாதிரிலாம் இல்ல. என்ன மாத்திட்டாங்கய்யா? நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். இங்க பாரு, நான் என்ன கிளவில இருந்து குமரி ஆயிட்டேனா? இல்ல சின்ன பிள்ளை கணக்கா துள்ளி குறிச்சி ஆடி பாடி ஓடி வாடித்தான் கிடக்கானா? எப்பவும் போலதான் கை கால் வலி, உடம்பு முடியாம மூலையில முடங்கி கிடக்கிறது அதே தானே. ஆனா போத விடு. எதுக்குங்க கூப்பிட்டீங்க? சக்தி, மகாராணி வந்து கேட்காவ, வாயை திறந்து சொல்லுங்க. கூட்டமிச்சாதான் வருவாவ. இல்லன்னா தலை போற விஷயமா இருந்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாவ. காலையில முழிச்சு இந்த அம்மாளுக்கு சீவி சிங்காரிக்கே எம்பது நேரம் ஆகுது. கொடுத்து வச்ச மகராசி. ஐயா, நீ காலையில உங்க அம்மா கிட்ட ஏதாவது விட்டு போட்டியோ? விட்டா சொல்லுங்க, என்ன வேணும்? காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரவா? சோறு திங்கிற நேரம் காஃபி குடிச்சு வயித்தாட. டிஃபன் செஞ்சுட்டு வரவா? கேட்காத, செய்யி. நல்லா தான் வேலை செய்யுது மாமியார் காரி மந்திரம். என்னவா இருக்கும்? அம்மா, நீ கொஞ்ச நேரம் பேசாமையாவது இருக்கியா? ஆமால, என் வாயதான் எல்லாம் அடைப்பானுவ. பொண்டாட்டி கிட்ட பேசின அடிக்க வந்துருவாள். இங்க இரு, என்ன இருந்தாலும் சரி மாமியார் மாமியார் தான், அம்மா அம்மா தான், அக்கா அக்கா தான், தங்கச்சி தங்கச்சி தான், தம்பி தம்பி தான், அண்ணன் அண்ணன் தான். நீ கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா நிக்கிறியா? இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இப்ப காமெடி எல்லாம் தேவையா? உன் ஆத்தாக்காரி என்ன சொல்ற? கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ சொல்றது சரிதாண்டி, 100ல 1 வார்த்தை. என்னைக்கா இருந்தாலும் சரி மாமியார் தாயாக முடியாது. மாமியார் மாமியார் தான், அம்மா அம்மா தான். அம்மா எப்படி மாமியார் ஆக முடியாதோ அதே மாதிரி தாண்டி மாமியார் என்னைக்குமே தாயாக முடியாது. அப்படி எவளாவது சொல்றான்னா அது ஆரம்பத்துல சொல்றான்னு அர்த்தம். போக போக தான் அவளுக்கு வண்டவாளம் தண்டவாளம் ஏறும். அதுக்கு நம்ம வீடே உதாரணம். என்னத்த எதுக்கு தேவையில்லாம கதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் போய் டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போமா, போய் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு வா. இந்த ஒரு 5 நிமிஷம் டக்குனு ரெடி பண்ணி கொண்டு வரேன். சரி, என்ன டிஃபன் செய்ய போற? எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசினவள இப்ப எல்லாம் ஊரை கொண்டு எங்க கொண்டு வைக்க போறான்னு தெரியலையே. நான் செய்யும் போது உப்புமாவா அப்படின்னாங்க. அது ரொம்ப தப்புமா. இப்ப உப்புமாவா? ஆமா, நீங்க ஏற்கனவே ஆபீஸ் போனோம், லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா டிஃபன் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க. அப்பனா உப்புமா தானே டக்குன்னு ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாதா? கல்யாண வீட்டுல கூட சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு பந்தியில ஆள் இருந்தாங்கன்னா டக்குன்னு கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க? உப்புமாவோ இல்ல கிச்சடியோ தான் கிண்டி கொடுப்பாங்க. உப்புமா கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அதுல 2-3 வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிச்சடின்ற பேர்ல கொடுத்துருவாங்க. அம்மா தாயே, நீ உப்புமாவே கிண்டி கொண்டு வாமா, அதுல எந்த வெஜிடபிள்ஸும் போட வேண்டாம். ஆமாமா, நீ எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம். கவலைய உப்புமாவே கிண்டி பறக்கி கொண்டு வா. நாங்களே என்ன பண்றது, தின்னு தொலைக்கும். அவ கிண்டினாலாவது கொஞ்சம் வாயில வைக்க முடியும். இவ புண்ணியவதி கிண்டினா என்னன்னு இருக்குமோ தெரியல. என்ன பண்றது, விதி யார விட்டுச்சு? உப்புமா ரொம்ப தப்புமா. போதும். பல்லு காட்டுல நீங்க கொஞ்சம் அதிகப்படியா தெரிஞ்ச மாதிரி இருக்க. இலை, காலையில உங்க அம்மாட்ட எதுவும் கேட்டியோ? என்னது? இல்ல இந்த பிள்ளைக்காண்டி எதுவும் வக்காலத்து வாங்கி பேசுனியோ? இல்லையே. இன்னைக்கு அவ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, அதானே கேட்டேன். அதுதான் சங்கதியா? அப்போ அதுக்கு என்ன சொன்னா உன் ஆத்தாக்காரி? வழக்கம் போலதான் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. பிறவு என்ன சக்தி, நான் போயே தீர்வேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறா. இதுங்க 2த்துக்கு இடையில சிக்கிக்கிட்டு நான் தான் முடிச்சிட்டு இருக்கேன். அதான் நைஸா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அதுக்கும் இங்க வழிய காணும். சரி, நீ சக்தி சொன்னான்னு சொன்னதுக்கு உன் ஆத்தாக்காரி என்ன சொன்னான்னு கேட்டேன். அதெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னா. ஆனா நான் கண்டிப்பா போயே தீர்வேன்னு சொன்னேன். அதானே கேட்டேன். என்னடா காலையில புலி இப்படி சீற்றமா பாஞ்சிட்டு வாருதேன்னு பார்த்தேன். இதுதான் விஷயம். அப்போ வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஏன் இவன் அந்த பிள்ளை இவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினா அப்படி முக்கால முறையால அழுது தொலைக்காலோ தெரியலையே. எங்க அம்மா மாறவே மாட்டாளா? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பாப்போம், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்.